சட்டமன்ற உறுப்பினர் திரு வானதி சீனிவாசன் அவர்கள் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். கோயம்புத்தூர் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்கம், கோயம்புத்தூர் தங்கநகை வியாபாரிகள் சங்கம், கோயம்புத்தூர் தங்கக்கட்டி விற்பனையாளர்கள் சங்கம், இந்த 3 சங்கங்களின் பிரதிநிதிகள் இன்று வைசால் வீதியில் அமைந்திருக்கும் ஜெயராம் ஹாலிலே நாங்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே கலந்து கொண்டோம். இந்த கூட்டத்திற்கு தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். இன்று உலகமே அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்தியாவுடைய இறக்குமதி பொருளுக்கு 50% வரி விதிப்பு ஏற்படுத்தி ஆகஸ்ட் 27 அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இதிலே பலதரப்பட்ட வியாபாரிகள் இதிலே பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பாதிப்பு வருவதற்கு முன்பாகவே மத்திய அரசு அதனுடைய பிரதிநிதியாகி, இந்த மக்களின் பிரதிநிதியாகி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் எங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கின்றார்கள். இது 2 நாள் ஆகியிருக்கின்றது. உடனடியாக இதனுடைய தாக்கம் இருக்காது. இருந்தாலும் ஒரு அரசின் கடமை வருமுன் காப்போம் என்ற திட்டத்திலே அக்கா அவர்கள் இந்த மத்திய அரசுக்கு, இந்த பகுதி வாழ் மக்களுக்கு, தங்கநகை தொழில் சார்ந்த தயாரிப்பாளர்கள், வியாபாரிகள், தங்கக்கட்டி விற்பனையாளர்கள் அவர்களுக்கு இந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கை எவ்விதமான தாக்கம் இருக்கும், வரும் நாட்களில் எவ்வாறு இதை நீங்கள் என்னென்ன தேவை என்பதையெல்லாம் இன்று எங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே மனதார நாங்கள் அனைவரும் பாராட்டுகின்றோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வருமுன் காப்போம் என்பது மிக முக்கியமானது. இன்றே இந்த அமுல்படுத்தப்பட்டு 2வது நாளே அக்கா அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்தது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்றால், இந்த $41 பில்லியன் இந்த தங்கநகை தொழில் சார்ந்த பொருள்களை எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து வந்தோம் இந்த நாடு. இப்பொழுது அது அதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது, பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. அப்பொழுது நம்மளுடைய அரசிடம் இருக்கக்கூடிய டாலரின் கையிருப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு குறைந்தால் நாணயத்தின் மதிப்பு டாலருக்கு நிகராக மிக வீழ்ச்சியை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். இன்று 2 நாட்களிலேயே ஒரு டாலருக்கு நிகராக இருந்த இந்திய நாணயம் $85.62 26ஆம் தேதி இருந்த அந்த மதிப்பு இன்று 88.42 மாறி